அனைவருக்கும் வணக்கம். பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இதுல இருந்து ஒரு சூப்பரான நோட்டிபிகேஷன் தான் வர இருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஷார்ட் நோட்டீஸ் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து கான்ஸ்டபிள் வேகன்சில வந்து ட்ரேட்ஸ்மேன் அந்த வேகன்சி ஃபில் பண்றதுக்கான அந்த ஷார்ட் நோட்டீஸ் வந்து அப்போ வெளியிட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்ல வந்து டைரக்டர் ஜெனரல் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல தான் வந்து இந்த நோட்டீஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன் தான் கேட்டிருக்காங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல 2024க்கான இந்த இயருக்கு வந்து 2140 வேகன்சி டோட்டலாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ஆன்லைன் மூலமா இந்த அப்ளிகேஷன் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் இருந்து கேட்டிருக்காங்க. மேல் ஃபீமேல் வந்து அப்ளை பண்ணலாம். இந்தியன் சிட்டிசன்ல இருக்கிறவங்க எல்லாருமே. ஸோ இது 2140 வேகன்சியில் 1720 வேகன்சி பார்த்தீங்கன்னா மேலுக்கும் 417 வேகன்சி வந்து ஃபீமேலுக்கும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன்ல பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல வந்து லெவல் 3 பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா 21,000 இருந்து 69,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதர் லோன்ஸ் எல்லாமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த அட்மிசிபிள் படி உங்களுக்கு வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ வேகன்சி ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்ச் மே இன்க்ரீஸ் ஆர் டிஸ்கிரீஸ். பிஎஸ்எஃப் ரிசர்வ் டு ரைட் மேக் சேஞ்சஸ் ஆர் கேன்சல் போஸ்ட்போன் ரெக்ரூட்மெண்ட் வித்தவுட் அசைனிங் எனி ரீசன். ஸோ இந்த வேகன்சி வந்து அதிகமாகவும் ஆகலாம் அல்லது குறைவாகவும் ஆகலாம். கேன்சல் பண்றதுக்கும் வந்து எந்த வித இன்டிமேஷனும் இல்லாமல் கேன்சல் பண்றதுக்கும் ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ வேகன்சி அபவுட் ட்ரேட்ஸ் ஆர் ஃபர்தர் டிஸ்ட்ரிபியூட்டட் அமாங்ஸ்ட் ஆல் தி ஸ்டேட்ஸ் யூடிஸ். எல்லா ஸ்டேட்ல இருக்கிறவங்களுமே வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ பிஎஸ்எஃப் வெப்சைட்ல வந்து அதாவது rectt.bsf.gov.in. ஸோ இதில் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும் கொடுப்பாங்க அப்படிங்கிறதான் சொல்றாங்க இந்த வெப்சைட்ல. ஸோ லாஸ்ட் டேட் அண்ட் அக்செப்டன்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் வில் பி 30 நாளைக்குள்ள, அதாவது இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ்ல வெளிவந்ததுல இருந்து 30 நாளைக்குள்ள வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஆன்லைன் மோட் மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்னென்ன ரெக்ரூட்மெண்ட்டு, என்ன குவாலிஃபிகேஷனு, மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கான இன்னும் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இன்னும் வரல, ஷார்ட் நோட்டீஸ் மட்டும்தான். ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த டீட்டெயில்ஸுமே வந்து இன்னும் வெளிவிடலை. ஸோ ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் இந்த rectt.bsf.gov.in இந்த வெப்சைட்டில் ரெக்ரூட்மெண்ட் ஓப்பனிங்ஸில் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து வரும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ ரெகுலராக அந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன ரெக்ரூட்மெண்ட் கேட்பாங்க அப்படின்னு நம்ம லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாங்கன்னா, இந்த பிஎஸ்எஃப் வில் கண்டக்ட் ரெக்ரூட்மெண்ட் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் ட்ரேட்ஸ்மேன்ல வந்து மேல் ஃபீமேல் வந்து இந்த 2023க்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கோ த்ரூ பண்ணணும். அதாவது இந்த நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்கிற உங்களுக்கான அந்த எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், ட்ரேட் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், ஏஜ், பிசிக்கல் ஸ்டாண்டர்டு, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ஸோ இது எல்லாத்துக்கும் நீங்க சூட்டபிளா அப்படிங்கிறத நீங்க பாத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், பிசிக்கல் ஸ்டாண்டர்டு டெஸ்ட் இருக்கும், பிஎஸ்டி, பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும், டாக்குமெண்டேஷன், ட்ரேட் டெஸ்ட், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா வந்து டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்ல வந்து கேண்டிடேட் வில் அப்ளை ஒன்லி ஒன் போஸ்ட், ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு தான் நீங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லா சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க ஒரு பிரிண்ட் எடுத்து வச்சுங்க உங்களுடைய ஓன் ரெக்கார்டுக்கு. ஸோ வேலிட் இமெயில் ஐடியில் உங்களுக்கான அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஒன் டைம் ரெஜிஸ்டர் மூலியமா வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் வந்து இல்லெலிஜிபிள், பிளட், போட்டோகிராஃப், சிக்னேச்சர் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. டிசபிலிட்டிஸ்க்கு வந்து இது நாட் எலிஜிபிள் டு அப்ளை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னா ஓஎம்ஆர் பேஸ்ல இருக்கும். ஓஎம்ஆர் ஷீட்ல வந்து என்னென்ன மேண்டேட்டரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரோல் நம்பர் 6 கேட்டகரி கொஸ்டின் வந்து கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கரெக்டா ஃபில் பண்ணும். ஸோ ஃபைனலா செலக்ட் பண்ற கேண்டிடேட் வந்து எனிவேர் இன் த கண்ட்ரி அப்படிங்கிற, அதாவது எங்க வேணாலும் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ கேண்டிடேட் மஸ்ட் கேரி அட்லீஸ்ட் போட்டோ ஐடென்டி ப்ரூஃப் வந்து எக்ஸாம் போறப்ப வந்து எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது. ஸோ 10th பாஸ் பண்ண சர்டிஃபிகேட், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்கு, அதுக்கப்புறம் கோர்ஸ் சர்டிஃபிகேட், ஸோ அப்புறம் டாமிக்கல் சர்டிஃபிகேட், கேஸ்ட் சர்டிஃபிகேட், இது எல்லாமே வந்து கொடுக்கணும். கேஸ்ட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த ப்ரூஃப் வந்து கேஸ்ட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எல்லா கேண்டிடேட் வந்து 100 ரூபாய் வந்து பே பண்ணணும், பிளஸ் 47 rupees வந்து அந்த சர்வீஸ் சென்டர் சார்ஜ் சிஎஸ்சி. ஸோ இதுக்கான அந்த பேமெண்ட் வந்து பே பண்ணணும் அப்படிங்கிறது. நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு, ஸோ இல்லாட்டி சிஎஸ்சி சென்டர்ல போயிட்டு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சொல்றாங்க. 100 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும் ஆன்லைன்ல அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சி எக்ஸாம் சென்டர் பாத்தீங்கன்னா ஸோ பெங்களூர்ல அதுக்கான அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டயர் ஹெச்கியூ ஸ்பெஷல் ஆப்போசிட் அட் பெங்களூர் ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், ஏலகங்கா, பெங்களூர் அப்படிங்கிற மாதிரி இந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அப்படிங்கிறது. எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா 18 இருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC ST OBC உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க
பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடுக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷனா, காப்லர், கான்ஸ்டபிள், டெய்லரு, கான்ஸ்டபிள், வாஷர்மேனு, பார்பர், ஸ்வீப்பர் இவங்களுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ரொஃபிஷியன்ட் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ல வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஸ்ட் குவாலிஃபை ட்ரேட் டெஸ்ட், இந்த ட்ரேட் டெஸ்ட்ல வந்து குவாலிஃபைட் ஆயிருக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அடுத்து குக்கு, வாட்டர் கேரியர், அப்புறம் வெயிட்டர் இவங்களுக்கு வந்து என்ன பண்ணிருக்க குவாலிஃபிகேஷனா 10th பாஸ் பண்ணிருக்கணும். நேஷனல் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் NSQF லெவல் 1ல வந்து இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். ஃபுட் ப்ரொடக்ஷன் அல்லது கிச்சன் ஃப்ரம் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அல்லது இண்டஸ்ட்ரீஸ் இன்ஸ்டியூட்ஸ் ரெகனைஸ்டு பை நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன்ல வந்து முடிச்சிருக்கணும், அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து மல்டி ஸ்கில்டு கேண்டிடேட்டுக்கு வந்து எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதில் வந்து மேலுக்கு எவ்வளோ ஹைட் அண்ட் செஸ்ட் இருக்கணும், ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஸ்டாண்டர்ட் ஹைட் அண்ட் வெயிட் வந்து இருக்கணும். இந்த சார்ட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. கைட்லைன்ஸ் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரெக்ரூட்மெண்ட் சென்ட்ரல் ஆர்மடு போலீஸ் ஃபோர்ஸ் அசாம் ரைஃபிளில் வந்து இதுக்கான அந்த வெயிட் டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுடைய விஷன் செக் பண்ணுவாங்க. மற்ற எல்லா டீடைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். ஸோ இதில் வந்து ஆன்லைன் அட்மிட் கார்டு வந்து உங்களுடைய இமெயில் அட்ரஸ்க்கு வரும். ஸோ ரிட்டன் எக்ஸாம்ல 100 கொஸ்டின் 100 மார்க்கு இருக்கும். இதில் வந்து அண்டர்ஸ்டுக்கு வந்து 35, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் உங்களுக்கு 33, SC ST எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்குலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல வந்து OMR ஆப்ஜெக்டிவ் டைப்ல மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. பிளாக் பென் அல்லது ப்ளூ பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இங்கே வந்து 10th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் தான் இருக்கும். ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் ஆஃப் எலிமெண்டரி மேத்தமெட்டிக்ஸ், அனாலிட்டிக்கல் ஆப்டிடியூட், பேசிக் நாலேஜ் ஆஃப் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி அப்படிங்கிற மாதிரி 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க் 2 hours நடக்கும் இந்த எக்ஸாம். ஆல் கொஸ்டின்ஸ் வில் பி ஆப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ல 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கும். ப்ளூ அல்லது பிளாக் பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். செகண்ட் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்கும். இதில் வந்து மேலுக்கு என்ன, ஃபீமேலுக்கு என்ன அப்படிங்கிறது. 5 கிலோமீட்டர் வந்து ரேஸ் ஓடணும், அதாவது 24 மினிட்ஸ்க்குள்ள. ஃபீமேலுக்கு வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 8.30 மினிட்ஸ் வந்து ஒரு ரன்னிங் போகணும் அப்படிங்கிறது. ஸோ பயோமெட்ரிக் ஐடென்டிஃபிகேஷன், ஸ்கிரீனிங் டெஸ்டிமோனல் டாக்குமெண்ட் இது எல்லாமே வந்து அந்த போர்டில் வந்து செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது. டாக்குமெண்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் தான் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து மெட்ரிகுலேஷனு, ஸோ இந்த ப்ரூஃப்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகணும். ட்ரேடு டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா PST PAT இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ட்ரேட் டெஸ்ட்லையும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடு வந்து காப்லரில் வந்து பாலிஷிங் ஆஃப் ஷூஸ், ஹேண்ட்லிங், டூல்ஸ், கட்டிங் இது மாதிரியான ட்ரேட் இருக்கும். இதுக்கு வந்து ப்ரொஃபஷனல் ரெஸ்பெக்டிவ் ட்ரேட்ல குவாலிஃபை ஆயிருக்கணும். இந்த ட்ரேட்ல வந்து குவாலிஃபை ஆயிருக்கணும். டெய்லர் அப்படின்னா டேக்கிங் மெஷர்மெண்ட் இந்த மாதிரி. வாஷர்மேன் வாஷிங் ஆஃப் கிளாத்ஸ் இந்த மாதிரி. பார்பர், ஸ்வீப்பர், குக்கு, வாட்டர் கேரியர், வெயிட்டர். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த இதுக்கு ட்ரேட் டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. குக்கு, வெயிட்டர், அப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கேரியர் இவங்களுக்கு எந்த வித ட்ரேட் டெஸ்டிங் இல்லை. ஸ்வீப்பர், பார்பர், வாஷர்மேன் இவங்களுக்கு தான் இருக்கு. ஸோ இவங்க வந்து அந்த குக், வாட்டர் கேரியர், வெயிட்டருக்கு வந்து அந்த NSQF கோர்ஸ் லெவல் 1ல வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது. டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கான அந்த டீடைல் மெடிக்கல் எக்ஸாமில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டேட்டூ பற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான அந்த கையில் பச்சை குத்தி இருந்தால் வந்து எப்படி இது வந்து கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 24 ஹவர்ஸில் வந்து இன்கேஸ் வந்து டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா கொடுத்துருக்க அந்த ஃபார்மெட்டில் 24 ஹவர்ஸில் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிஷன் ஃபார் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கம் அசட் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எலிஜிபிலிட்டி ரீஎம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து என்ன எலிஜிபிலிட்டி, செலக்டட் கேண்டிடேட் எல்லாமே வந்து இந்த வெப்சைட்ல வந்து கொடுப்பாங்க. ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எல்லாமே www.rectbsf.gov.in இதில். ஸோ ரிசல்யூஷன் ஆஃப் டை கேசஸ் வந்து உங்களுடைய ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டரில் வந்து உங்களுக்கு ரெசிடென்ட் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கொடுக்கணும். ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. நீங்கள் வந்து 3-4 days வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா உங்களுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான அந்த டீட்டெயிலான அந்த இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. OTRல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் செகண்ட் ஸ்டெப். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது அந்த பேமெண்ட் கட்டுறது இது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கப்புறம் உங்களுக்கான அந்த இமெயில் ஐடியில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடி பாஸ்வேர்டு இதெல்லாம் வரும். இதை யூஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கப்புறம் அங்கே அப்ளை ஹியர்னு இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் வந்து உங்களுக்கான அந்த டாக்குமெண்ட்லாம் வந்து சிக்னேச்சரில் என்ன சைஸில் இருக்கணும், என்ன ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்துங்க. ஸ்டெப் 3ல வந்து பேமெண்ட் கட்டுறது. ஸோ இது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்ளிகேஷனை வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. உங்களுடைய ரெஃபரன்ஸ்க்கு பிரிண்ட் அவுட் எடுக்கிற அப்ளிகேஷன் வந்து BSFக்கு வந்து நீங்கள் அனுப்ப தேவையில்லை அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், மற்றபடி இந்த நோ அப்ஜெக்ஷன், அதாவது கவர்மெண்ட் எம்ப்ளாயர் தான் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஃபார்மேட்டு எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேண்டிடேட் லாகின் கொடுத்துருக்காங்க. CSC சென்டர் இதுலேயும் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி இதுலேயே லாகின் பண்ணி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து CSC கனெக்டட்
போகாமல் நம்மளே அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த கேண்டிடேட் லாகின் அந்த பேஜில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களுடைய அந்த நேம் ஃபுல் நேம் வந்து இருக்கணும், உங்களுடைய மெட்ரிகுலேஷனில் இருக்கிற மாதிரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி. மொபைல் நம்பர் என்று கரெக்டான மொபைல் நம்பர் கொடுங்க. இது வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. இமெயில் ஐடி rect.bsf.gov.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.